ஏய் பார்வதி அம்மா பேசுகிற தாய்ஞா நாடு கன்னியாகுமரி டு மார்த்தாண்டத்திலிருந்து சென்னை திருப்பதி பார்டரு கீழே இருந்து மெட்ராஸ் எல்லா திருப்பதி உள்ள கர்நாடகா ஆந்திராலையும் தமிழ்நாட்டில் உள்ளவன் போய் பத்திரம் போட்டிருப்பான். கேரளா பத்திரம் தென்காசி டு கேரளா கொல்லம் எல்லாம் எர்ணாகுளம் எல்லாம் அங்கேயும் போய் பத்திரம் தமிழ்நாட்டுக்குள்ள பத்திரம் அங்கே எல்லாம் போட்டிருக்கான். அதை எல்லாம் தோண்டி எடுக்கலை. அரசியல்வாதியிலேருந்து அதிகாரி வரைக்கும் தோண்டி எடுக்கலை. பிச்சு ரவரவையா எடுத்துருவார். கேரளா பத்திரம் போட்டவன் தான் இப்போ திருட்டு அலைவான். இந்த பத்திரம் போடுற பூரா எங்கெங்கே எழுதணும், எங்கெங்கே செய்யணும், என்னென்ன பண்ணுறேன் இது எல்லாம் இப்போ மாற்ற பூரா சென்னை டு கன்னியாகுமரி மார்த்தாண்டம் ஃபுல்லாக கேரளா பத்திரம் டாக்குமெண்ட்ஸ் போட்டவன் தான் தமிழ்நாட்டில் பூரா எழுதி தின்ன அவன் வாரிசு தான் இப்போ எல்லாம் எழுதுகிற கணக்கு பூரா. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. கணக்கு கேரளாவில் பதிவு இருந்த கணக்கு வெளியில் எடுக்கலைன்னா நீதிமன்றத்திலிருந்து நீதி அரசர் கணக்கு வெளியே எடுப்பார். நீதிபதி ஜட்ஜி கணக்கு கேட்பார். கணக்கு நீ கொடுக்கல அப்படின்னா மார்த்தாண்டத்திலிருந்து சென்னை கர்நாடகா ஆந்திரா கீழே பார்டர் எல்லாம் அடைச்சிருவார். அடைச்சி பூரா கணக்கு எடுப்பார். இப்பயும் அந்த இடத்துக்கு அந்த பரசி அலைவான். எல்லாம் அலையிறோம் பூரா. கச்ச தீவுக்கு அடுத்தாப்புல ஒரு தீவு புரோக்கர் பூரா. கச்ச தீவுக்கு அடுத்தாப்புல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவுல போய் உள்ள இறக்கி விட்டுருவான் ராணுவ படை. இறக்கி விட்டா அதோட சரி, புரியுதா? அதோட சரி முடிச்சிருவாங்க. நீதிமன்றத்திலிருந்து ஆதார கார்டை முத்திரை அடிச்சு சீல் அடிச்சு தள்ளிடுவாங்க. முக்கால் சத்தியம். நில மோசடி, நில அகரிப்பு, நிலத்தில் கேஸ் நீதி அரசர் நடத்துகிறார். அதை மீறி உள்ள எல்லா இடங்களையும் தாய்ஞ்சா நாடு முழுவதும் தமிழ்நாட்டிலையும் பத்திரம் போட்டுக்கிட்டே இருந்தானா தப்புக்கு மேல் தப்பு இருந்தால் கொண்டு போய் கச்ச தீவுக்கு அடுத்தாப்புல ஒரு தீவு இருக்கு, அதில் இறக்கி விட்டு வந்துடுவார். புரியுதா? அங்கே தான் சாப்பிடணும், அங்கே தான் என்னென்ன சாப்பிடணுமோ சாப்பிடு. புரியாதா? சட்டி அடுப்பு கேஸ் அடுப்புலாம் கிடையாது. பொண்ணும் போல இறக்கி விட்டு இராணுவ வீரர் வந்துக்கிட்டே இருப்பான். புரியுதா? கழுகு பறவைகள் விலங்கு எல்லாம் மீனிலிருந்து எல்லாம் சாப்பிடும். புரியுதாடா? ரணவழி. அதுதான் நீதி அரசர் கொடுக்க முடியும். நீதி அரசர் எழுதிட்டாரு.